Welcome to model number 2.6 projection of planes. Last projection of points பார்த்துருக்கோம் இது வரைக்கும் செகண்ட் யூனிட்ல projection of lines ஓட introduction. After that projection of linesல various type of lines ஓட inclination, அதுக்கப்புறம் double side inclination இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ராப்ளம்ஸில் 4 மாடல் சால்வ் பண்ணோம் இல்லையா. லைக்வைஸ் projection of planes ஓட introduction டாபிக் தான் இது. ஸோ இதை ஜஸ்ட் ஃபாலோ அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் இஸ் தியரி பார்ட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனுங்கிற நான் ஸ்கிப் பண்ண வேண்டாம், என்ன பண்ணியிருக்கோங்கிறத ஜஸ்ட்டு பாருங்கள். Moving with the slide. First condition, parallel to HP and perpendicular to VP. அதாவது ஒரு பிளேனோட ஒரிஜினல் சர்ஃபேஸ் ஹெச்பிக்கு பேரலல் ஆகும், விபிக்கு பெர்பெண்டிகுலராகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கொயர் பிளேன் இருக்குது. பிளேன் இஸ் நத்திங் பட் திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய சாலிட் அல்லது மைன்யூட் நம்பர் ஆஃப் திக்னஸ் இருக்கக்கூடிய சாலிட் தான் பிளேன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லாப் இருக்குது, ரெக்டாங்குலர் ஸ்லாப் இருக்குன்னா அது சாலிட். அதே அளவில் இருக்கக்கூடிய ஒரு A4 பேப்பர் இருக்குன்னா அது பிளேனுக்கு எக்ஸாம்பிள். பிகாஸ் பிளேனுங்கிறது மினிமம் நம்பர் ஆஃப் திக்னஸ், மைன்யூட் நம்பர் ஆஃப் திக்னஸ். அதுவே ஒரு ரெக்டாங்குலர் ஸ்லாபுங்கிறது அதிக திக்னஸோட இருக்கும். ஸோ தட் இஸ் அ சாலிட். ஸ்லாபுங்கிறது சாலிடு, A4 பேப்பருங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் ரெக்டாங்குலர் பிளேன். அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிளேன் இருக்குது. ஓகேங்களா, அதோட கார்னர்ஸ் ABCD 4 எண்ட் இருக்குது, 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எந்த இடத்துல 100% கிளியராக அதோட ஒரிஜினல் ஷேப் தெரியும்னா டாப் வியூலேருந்து பார்த்தா ஹெச்பியில் விழும் இல்லையா, விழும்போது தான் தெரியும். அதுவே இங்கேருந்து பார்க்கும்போது இந்த 2 லைன் தான் தெரியும், இந்த 2 லைன் மறைந்திருக்கும். அதுதான் இங்கே சொல்ல வரோம். இந்த சைட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட் வியூலேருந்து வியூ பண்ணும்போது பியும் சியும் B', C' மட்டும் தான் விசிபிளாக இருக்கும், A', D' விசிபிளாக இருக்காது. சரிங்களா, அப்போது ஒரே ஒரு லைன் தான். அதுவே டாப் வியூலேருந்து வியூ பண்ணும்போது 4 பக்கமும் லைன்ஸ் அதுக்கு கொண்டு வரும். அந்த லைன்ஸ் படி ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ABC அண்ட் D. ஓகேங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கக்கூடிய இப்படி ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா. ரொட்டேட் பண்ணும்போது இந்த பாக்ஸில் VP HP அதோட டிஸ்டன்ஸில் இங்கே ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த லைன் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸுக்கு ஒரு லைன். அடுத்து இந்த ஆக்சிஸ்லேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த டிஸ்டன்ஸில் ஒரு ஸ்கொயர். சரிங்களா, இந்த ஸ்கொயரோட லென்த்துங்கிறது வேறு, அது தனி. பட் ஆக்சிஸ்லேருந்து இது எவ்வளோ தூரம், இது எவ்வளோ தூரங்கிறத நம்ம பண்ணணும். சரிங்களா, ஸோ திஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் parallel to HP and perpendicular to VP. அடுத்த கண்டிஷன், regarding this condition, this is parallel to VP and perpendicular to HP. இந்த கண்டிஷனை பொறுத்த மட்டும் உங்களோட ஸ்கொயர் பிளேனுங்கிறது இதோட ஒரிஜினல் ஷேப் இப்போ விபிக்கு நேராக இருக்குது. பட் ஆனால் ஹெச்பிக்கு பர்பண்டிகுலர்னா செங்குத்து அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், செங்குத்தாக இருக்குது. பேரலங்கிறது இணையாக இருக்குது. இப்போ இதோட ஃப்ரண்ட் வியூங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 லைன்ஸ் இங்கேருந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ப்ரொஜெக்ட் ஆகிற லைனுங்கிறது அனதர் ஸ்கொயர், இங்கே இருக்கிற மாதிரியே இன்னொரு ஸ்கொயரை கிரியேட் பண்ணும். அதுவே இதோட டாப் வியூ அப்படிலேருந்து பார்க்கும்போது C அண்ட் D இது 2 விசிபிளாக இருக்கும், A அண்ட் B விசிபிளாக இருக்காது. ஸோ அதை தான் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல லைனாக கொண்டு வரும். ஃபார் தட் we are creating the side plane. அதை பொறுத்த மட்டும் this is ஒரு ABCD. அது ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த மட்டும் A', B', C', D' அதுதான் இங்கே குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து இங்கே இருக்கக்கூடியது DC 2 விசிபிளாக இருக்கும், ஏங்கிறது நாட் விசிபிள். ஸோ அது ஒரு லைனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ். ஆக்சஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, இந்த ஆக்சஸ்லேருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், X ஆக்சஸில் எவ்வளோ, Y ஆக்சஸில் எவ்வளோ அப்படிங்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி இந்த லைன்ஸை அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கொயர், இந்த லைன் 2 தான் ஒரிஜினல். அதனால தான் இது 2 திக்காகும். மற்ற இதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே என்னவாக இருக்குன்னா தின் லைன்ஸான மெல்லிய கோடுகளால் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ திஸ் இஸ் தி டைமென்ஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூவிங் வித் தி நெக்ஸ்ட் ஒன், இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பர்பண்டிகுலர் டு விபி. அதாவது சர்ஃபேஸ் பேரலல் டு ஹெச்பி தான், ஹெச்பியில் ஃபுல் சர்ஃபேஸ் தெரிகிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் மேலே ஹெச்பி சர்ஃபேஸில் இன்க்ளைண்ட் தூக்கிப்பட்டிருக்கு, ஒரு சில கோணத்தில் அது லிஃப்ட் ஆகப்பட்டிருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக்வைஸ் நமக்கு நேராக இருந்த கோடு இப்போது டயக்னலாக இந்த அளவுக்கு இன்க்ளைன்ட் லைன்ஸாக மாறிடுச்சு. அதுபடி பியும் சியும் விசிபிள், ஏவும் டியும் நாட் விசிபிள். அதனால் ப்ராக்கெட்டில் பண்ணியிருக்கோம். அதே போல் டாப் சர்ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது அப்பையும் ஒரு ஸ்கொயர் தான் கிடைக்கும், ஆனால் இந்த ஸ்கொயரை விட கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு லைன் லீனியராக இருக்கிறத விட கோணத்தில் இருக்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் நிழல் பகுதி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கொயரோட லென்த்து ஒவ்வொரு பக்கமும் 30 mm இருக்குது, ஒரு சர்டன் டிகிரியில் இன்க்ளைண்ட் ஆகிருக்கு, அதோட ஷேடோ இங்கே விழுதுன்னா டெஃபினட்டாக இதுக்கு கம்மியாகத்தான் இருக்குமே தவிர்த்து ஈக்குவலாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது. என்ன ஒரிஜினல் சர்ஃபேஸ் இருக்கோ அதை விட கம்மியான அளவில் தான் அதோட ஷேடோ வந்து விழும். ஓகேவா,
இதைத்தான் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் திஸ். இப்போ நார்மலாக இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய கோடானது இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டயகனலாக இருக்குது. ஓகேங்களா, இது இன்க்ளைன்ட் ஆகி இருக்குது. அப்போது இன்க்ளைன்ட் ஆகிருக்கிற டிஸ்டன்ஸ் இதை விட அதிகமாக இருக்கும், அல்லது ஒரிஜினல் டிஸ்டன்ஸை விட அதோட ஷேடோவோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுபடி we are projecting. So this is your A, B, C, D. இப்போ அடுத்த டாபிக். இப்போ அதே சர்ஃபேஸை என்ன பண்ணுறோன்னா parallel to VP இருக்கக்கூடிய கார்ட்போர்டை இந்த ஆங்கிளில் திருப்பி நகர்த்துறோம். ஓகே, விபியை பொறுத்து நகர்த்தும் போது இன்க்ளைன் டு விபி பர்பண்டிகுலர் டு ஹெச்பிங்கிற கான்செப்டில் தட் ஃப்ரண்ட் வியூ, அதோட ஃப்ரண்ட் வியூங்கிறது வரும். ஆனால் இங்கே இருக்கிற டைமென்ஷனை விட இதோட ஷேடோவோட டைமென்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த சர்ஃபேஸுங்கிறது இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால இதோட ஷேடோங்கிறது ஒரு ஸ்கொயராக விழுந்தாலும் இந்த சர்ஃபேஸோட ஒரிஜினல் சர்ஃபேஸை விட இங்கே இருக்கக்கூடியது கம்மியான டைமென்ஷன்ஸில் தான் அதோட ஷேடோ விழும். சரிங்களா, ஸோ இதோட டாப் வியூவை பொறுத்த மட்டும் ஒரிஜினல் லைன்ஸ் வில் பி அவைலபிள். இதோட டாப் வியூவில் நமக்கு ஒரிஜினலான லைனோட வேல்யூ தெரிஞ்சிருது. ஆனால் இதோட ஃப்ரண்ட் வியூவில் ஒரிஜினல் ஷேப்பே கிடைச்சாலும் என்ன கிடைக்குதுன்னா அதை விட கம்மியான அளவில் தான் கிடைக்கும். அப்போ நம்ம எதை ஃபாலோ பண்ணோம்னா ஒரிஜினல் எங்கே இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை தான் நம்ம டயக்ராமில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம்னா ஒரிஜினல் லென்த் எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இது ஒரிஜினல் கிடையாது, இதுதான் ஒரிஜினல் லென்த் படி இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ த வேல்யூ இஸ் டாப்லேருந்து பார்க்கும்போது டி தான் முதல்ல இருக்கும், சி தான் முதல்ல இருக்கும். அதனால் டிஏ சிஏ அப்படின்னு போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு லைன் பண்ணி இந்த லைனை கீழேருந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணணும். கவனிச்சிங்கன்னா தெரியும், கீழேருந்து மேலே ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதோட டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் இது ஒரிஜினல் சர்ஃபேஸ், இது டூப்ளிகேட் சர்ஃபேஸ், அதாவது ஷேடோ சர்ஃபேஸ். ஷேடோ சர்ஃபேஸோட ஒரிஜினல் லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஒரிஜினல் லென்த்தை இங்கே போட்டு இந்த சர்டன் டைரக்ஷனில் கொடுத்து அதுக்கப்புறமா எடுக்கும்போது தான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் வேல்யூ என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து தான் நம்மளோட டோட்டல் டேட்டாவும் நமக்கு கிடைக்க போகுது. இதுலேருந்து தான் நமக்கு இதில் இன்க்ளைன் டு ஹெச்பி பார்த்தாச்சு, இன்க்ளைன் டு விபி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபி அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இந்த யூனிட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் கேட்கும்போது கொஸ்டினில் என்ன கேட்க வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குன்னு சில கீவேர்ட்ஸ் இருக்குது, அந்த கீவேர்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்த கீவேர்ட்ஸில் என்னென்ன, எந்த கீவேர்டு வந்தால் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் we are going to discuss. ஸோ கீப் ஷேரிங், கீப் கமெண்டிங். ஃபீட்பேக் செக்ஷனில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களோட டவுட்ஸ் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.